ஹாய் மக்களே, நான் தான் மயூரா. யார் நீங்கள்? சரி, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்? கிச்சனுக்கு. சரி, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் உருளைக்கிழங்கு ரெசிபி. உருளைக்கிழங்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம்? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியா, எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோடு தான் வந்திருக்கிறோம். என்ன மக்களே, பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யுது. வாங்க இப்போ மழையை காட்டுவோம். மழை தொடர்ந்து பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. நானும் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து வீடியோவில். இல்லை இப்போ மழை பெஞ்சு கொண்டு தான் இருக்குது. போகலாம். நாங்கள் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறோம். இதை வச்சு தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். பார்த்தீங்கள்டா, இதை நான் இப்போ கழுவி போட்டு அவிய வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி போட்டு நல்லா உடைச்சி கழுவோம். வடிவாக உடைச்சி கழுவி போட்டு நாங்கள் இதை 2 வெட்டி போட்டு நான் இப்போ அவிய விட போகிறேன். தோலோடையே அவிய விட போகிறேன். தோலோடையே அவிய விட போகிறேன். இப்போ அவிய விட போகிறேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி கேட்க பிறகு பிறகு களி கொண்டு சரி தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அவிக்க நான் சொட்டு உப்பு போட்டு அவிய வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நான் இதை மூடி போட்டு அவிய வைக்க போகிறோம். பார்த்தீங்களா மக்களே, இப்போ அவிஞ்ச பிறகு பார்ப்போம். நாங்கள் இந்த மக்கள் உருளைக்கிழங்கு அவிஞ்ச ஒன்றுருக்கு. அந்த நேரத்தில் சரி, எங்களை சேனலுக்கு புதுசாக பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படித்தா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட கடந்து வரும். நானும் இப்போ தான் புதுசாக சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நல்லபடியாக பார்க்குற அனைத்து மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. சரி, இப்போ அவிஞ்ச அப்புறம் நாங்கள் பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் உருளைக்கிழங்கு அவிஞ்சுருக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் அடுத்தது கொஞ்சம் மிளகு அதுக்கு போடுறதுக்கு அப்போ மிளகை நாங்கள் இப்போ இடிக்க போகிறேன். உரலில் தான் இடிக்க போகிறேன். என்ன கேட்ட நீங்கள்? ரெசிபி நான் செய்யக்க பாருங்க, எனக்கு சொல்ல தெரியாது, நான் செய்யக்க பாருங்கோ. அதான் சரி, எனக்கு குழப்படியானால் நல்லா பவுடர் ஆகும். மிளகாய் வந்து மிக்சியில் அடிக்கிறவன் அது நிறைய போட்டு அடிக்கிறேன். நான் கொஞ்சம் தேவையானபடியாக கொஞ்சமாக போட்டு இடிக்கிறேன். இப்போ இடிச்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. பார்த்தீங்களா, பவுடர் ஆக்கியாச்சு. அவிஞ்சு கொண்டு மக்கள் இதை நான் நல்லா அவிய விடுறேன். ஏன்னா இதை கேரட் தட்டில் செய்யப்பட்டு தான் செய்கிறேன். நான் முதல்ல வீடியோ அது பச்சை கேரட் பார்த்தீங்கன்னா மக்கள் இது அவிஞ்சு கொண்டிருக்குது. இப்போ நான் இதை நல்லா அவிய விடலை. என்னென்னு சொன்னால் இது கேரட் தட்டில் கொஞ்சம் நல்லா அவிஞ்சா அந்த குமைஞ்சு போடும். அதால் வடியாது. நான் முதல்ல வீடியோ போட்டேன் உருளைக்கிழங்கு. அது வேறு ரெசிபி, இது வேறு ரெசிபி. அது பச்சையாக ஒரு 5 வியூ செஞ்சேன். நான் இதை அவிச்சு போட்டு கொஞ்சம் அவியல் அவிச்சு போட்டு செய்ய போகிறேன். அது வேறு ரெசிபி, இது வேறு ரெசிபி. பாருங்க, அவிஞ்சதுக்கு ஆனால் நான் இதை ஆட் பண்ணி பாட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா இதை இனி ஆற விட்டு தான் எடுக்கணும். சுடுறபடியாக ஆற விட்டு அப்படில் தான் பார்த்தீங்கன்னா நான் இதை கத்தியால் குத்தி தான்
எடுத்து போட போய் தோல் உரிக்க போகிறோம். தோல் உரிச்சு சூடு ஆறக்கு முன்னமே போடு. சரி எதில் பட்டிலையோ நாங்கள் தோல் உரிச்சிட்டோம். இனி கரெக்ட் உறைஞ்சிற ஸ்க்ரேப்பரால் உறைஞ்ச போகிறோம். இதை பண்ணல ஒன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை அளவு உறைஞ்ச போகிறோம் மக்களே. ஓகேங்களா? இப்படி பெருசாக நான் இந்த பெருசாக தான் உறைஞ்சிடேன். அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாட்டேன். நிறையா சின்ன இருந்தால் கொஞ்சம் குமைஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் நான் பெருசால் உறைஞ்சிடேன். பார்த்தீங்களா? இப்போ உறைஞ்சிடேன். இப்படி வெறும் பாருங்க. பார்த்தீங்களா? வேறு நாங்கள் நல்லா உறைஞ்சோம். மழை தொடர்ந்து விடாமல் பெஞ்சு கொண்டே இருக்குது. வெளியில் ஒலிக்கிடுங்க நிலைமையாக இருக்குது. மழை ஒரே பெய்யவும் சரியாக இருக்க வேண்டியதே இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு இருக்க சரியாக இருக்குது. உனக்கு நைட் டியூஷனுகள் இல்லையா? வெள்ளிக்கிழமை என்ன அரண்டரை இதுக்கு மழையாண்ட வழியாக போகல. என்ன செய்யான மழையாகவும் கிடக்கு. மழை பெஞ்சு பஞ்சு குணமாகவும் இருக்குது மக்கள். என்ன வீட்டில் இருந்து ஏதாச்சும் சாப்பிட்டு கொண்டு இருக்க உடம்புலே இருக்குது. அதனுடைய தான் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். வீடியோ எடுத்ததாக போச்சு, ரெசிபி செஞ்சதாகவும் போச்சு. ஏன்னா வாயிட்டு அந்த கதைங்க சாமி இருக்கிறீங்க. சரி நாங்கள் போரங்கி போட்டு பார்ப்போமே நமக்கு. மக்கள் நான் இப்போ எல்லாம் துருவி எடுத்துட்டேன். இனி வந்து இதுக்கு தேவையான சாமான்களை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு, இதை வந்து மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், இது வந்து பெருஞ்சீரகம், இது வந்து ஹோன்ஃப்ளவர் மா, இது வந்து கடலைமா. இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான சாமான். இதை நாங்கள் இனி போடுவோம். என்ன பண்ணிட்டேன். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உப்பு போட போகிறோம். தேவையான அளவு உப்பு, நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். நல்லா உப்பெல்லாம் காணும். சரியா? அடுத்ததாக வந்து நான் மஞ்சள் தூள் போட போகிறேன். மஞ்சள் அடுத்தது வந்து பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் ஒரு சொட்டு போட்டால் காணும். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் மா நான் இப்போ 2 கரண்டி போட போகிறேன். 2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மா காணும். அடுத்தது வந்து கடலை மா போட போகிறேன். கடலை மா வந்து உங்களோட கணக்குக்கு போடுங்க. எனக்கு கொஞ்சம் கணக்கு தெரியுது, நான் அப்படியே போட்டுறேன். எனக்கு இப்போ இவ்வளோ காணும் கடலை மா காணும். அடுத்ததாக வந்து கடைசியாக வந்து நான் இந்த மிளகுத்தூள் போட போகிறேன். பாருங்க, மிளகுத்தூள் போட்டு மிளகுத்தூள் நிறைய போட்டாலும் உரைக்கும். சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட மாட்டோம். நாங்கள் எல்லாரும் அவங்க நல்லா உரைப்பி சாப்பிடுவோம். மிளகாயெல்லாம் கட்டி சாப்பிடாம நாங்கள் நிறைய உரைப்பி போடுவோம். ஏன்னா நம்ம நீங்கள் உரைப்பி சாப்பிடுவீங்களா? பாபா தான் வீடியோ எடுக்கிறா, என்ன நிலைமையில் வீடியோ வருதுன்னு நான் பார்த்தா தான் தெரியும். மக்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நீ வீடியோ எடுக்க வரும் இல்லை, பாபாவை தான் வீடியோ எடுக்க விட்டுருக்குறேன். அவள் என்ன நிலைமையில் எடுக்கிறா உடனே உங்களுக்கு பார்த்தா தான் நான் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. சரி, இது பார்த்தா இப்போ நான் இதை குழைக்க போகிறேன்.
குழைக்கணும் நல்லா. தண்ணி ஒன்றும் விட்டு குழைக்கிறதில்ல, இந்த இதுலேயே குழைக்கணும். கோன்ஃப்ளவர் மாவு போட்டு என்ன எல்லா பொரிக்கிற எல்லா பஜ்ஜி சுடும்போது கோன்ஃப்ளவர் மாவு போட்டு பொரிச்சா நல்லா வேணும்னு சொல்கிறீங்க. நிறைய கோன்ஃப்ளவர் மாவு நாங்கள் பாவிக்கிறோம். நாங்கள் பாவிக்கிறீங்க கூடுதலாக எல்லாரும் பாவிக்கிறது தெரியுது. சில பேர் சோளனை கடையில் வாங்கிட்டும் மாவை திரிக்கிறது. சோளன் வாங்கிட்டு மாவை திரிக்கிறது. இது நாங்கள் அந்த பெட்டியிலவே நம்ம கோன்ஃப்ளவர் மாவு அதுதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது மட்டும் குழைச்சிட்டேன்லோ. இது கூட இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கூட சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு குழைக்கணும். பார்த்தீங்களா, சத்து தேங்காய் எண்ணெய் போட்டு குழைக்கணும். குழைச்சிட்டு காட்டுங்க வடிவா கடி ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் போட்டு என்ன ஊசி ஊசி போட்டு இப்போ இதை வந்து ஒரு உருண்டையாக பிடிக்க போகிறேன். இது வந்து இந்த உருண்டையாக பிடிக்கணும். இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக இந்த சைஸில் பிடிக்கணும். பார்த்தீங்களா, எண்ணெய் பூசினா தான் அந்த ஒட்டாத கையில், அதுக்காண்டி தான் எண்ணெய் பூசி உருண்டையாக. பார்த்தீங்கன்னா நல்லா அமர்த்தி இருக்கையில் அப்படி சும்மா உருண்டை பிடிச்சாலே காணும். பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். இது இப்படி உருண்டை பிடிச்சி யார் யாரெல்லாம் செஞ்சுருப்பீங்க. நான் இதோட வீடியோ பார்த்து தான் இது நான் செய்கிறேன். எல்லாரும் அப்படித்தான் நான் இன்னொரு ஆளுநரை பார்த்து தான் இது சாப்பாடு செய்யாத அப்படி செய்கிறது. அதே மாதிரி நானும் இது ஒரு வீடியோ பார்த்து தான் இது செய்கிறேன். அப்படியே இது இப்போ தான் நான் இது முதல் தடவை தான் இதுவும் செய்கிறேன். நான் அப்படியே செய்து பார்க்க அப்படி பொறிக்க பார்க்க எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மக்கா நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். சரி, இதை இனி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொதிக்க விட்டுருக்குறோம். பாருங்க, என்ன சொன்னால் எண்ணெய் சூடாகிட்டு நாங்கள் இந்த உருண்டையில் எடுத்து போடுவோம் எண்ணெய்க்குள்ள. சரி, இவ்வளோதையும் பொரிஞ்ச அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா பபிள்ஸ் விட்டு நல்லா கொதிச்சு தான் எண்ணெய் இப்போ நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா பொரிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லா வடிவாக வந்துருக்குது. பார்த்தீங்களா, பொரிச்சு எடுத்துட்டேன். அடுத்தது பொரிய போட்டிருக்குது. இவ்வளோ நல்லா வடிவாக வந்திருக்கு. நான் இன்னைக்கு இப்படி வேறுமாண்டு சூப்பராக வந்திருக்குது. நல்ல புழுவாக இருக்குது இப்படி வந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, நல்ல மொறுப்பாக இருக்குது. உள்ளுக்க கொஞ்சம் இருக்குது, வெளியில் நல்ல மொறுப்பாக பார்த்தீங்களா, சத்தில் கட்டிலே தெரியும். என்ன மக்கள், நான் பொரிச்சு முடிஞ்சது. முதல் ஜோசிப்பிங்களே சின்ன உருண்டையாக இருக்குது. முதல் பெருசாக பண்ணாண்டு அது பெருசாக போட உள்ளுக்க கொஞ்சம் பேகிறது என்ன குறைவாக இருக்குது. அதனால நான் சின்னனாக போட்டேன். நான் பார்த்தீங்களா, இப்போ நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு எல்லாத்தையும். இனி ஒரு பிளேன் டீ போட்டு குடிக்க சாப்பிட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் பிளேன் டீ போட்டோம். இதை டேஸ்ட் பண்ணி மொறு ஒன்று கிடக்குது. உள்ளுக்கு நல்ல வெண்மையான இதாக இருக்குது. நல்ல சாப்பிட உண்மைக்குமே நல்லா இருக்குமே. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு உண்மைக்கு இந்த சோசோடு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும்.
பார்த்து வீடியோ முடிச்சு கொள்கிறோம். உங்கள் சேனலுக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதை பார்த்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் தாங்க மக்களே. இதோட இன்னொரு வீடியோ முடிச்சு